ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சிறகடிக்க ஆசையில் அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். என்னங்க இந்த அருண்ன்ற ஒரு மிருகம் வெளியில் வந்துக்கிட்டே இருக்குது. பாவம் என்னதான் பண்ணுறா, சீதான்ற ஒரு குயிலை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அந்த மிருகம் வெறி பிடிச்சிருந்தா என்னன்னு சொல்கிறது, எப்படி திட்டானே தெரியல. அந்த அளவுக்கு அருண் அவ்வளோ இதாக பண்ணுறான். முத்து தன்னோட காரை வச்சு இந்த மாதிரி காசு கொடுத்தாலும் அந்த காசை வாங்கிட்டு போட்டு ஏங்க இந்த மாதிரி பண்ணீங்க கேட்டதுக்கு பலார் பலார் 4 அறை விட்டு பாவங்க சீதா பார்க்குறதுக்கே பாவமாக இருக்குது. போய் அவன் அப்பயும் சொன்னான், அவன் மனநலம் கொஞ்சம் சரியில்லை, ஒரு பைத்தியம் உண்டு. ஆனாலும் நீ ஆசைப்பட்டல, ஆசைப்பட்டதுக்கு அனுபவிச்சு தான் ஆகணும்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி நீ அனுபவிச்சு தாம்மா ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. என்னதான் இருந்தாலும் அந்த காசு வாங்கினாலும் சும்மா வராது, அது அடிப்பட்ட பாம்பு, நீ தான் பண்ணனு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி அருண் தப்பாக புரிஞ்சுட்டு முத்துவை பழி வாங்குறதுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணத்தான் செய்வார். அது எப்போங்கிறத நம்ம எப்படி பண்ண போகிறாங்கிறது பொறுத்து பார்க்கலாம். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா சத்யாவுக்கு இவங்களுக்கு ஒரு காதல் ட்ராக் வருது. முத்துக்கு அது கண்டிப்பாக தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் நல்ல விஷயந்தான் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அது ஒரு சைடு போனாலும் எங்கிட்ட பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் அவங்களாம் கழுத்து போட்டாங்களா, ஒரு 2-3 நாள் கழிச்சு அந்த இது வர்றாங்க. வந்துட்டு இந்த மாதிரி பெரிய பிரச்சனை பண்ணுறாங்க. சிந்தாமணி வந்துடுறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்குறப்போ டைவர்ஸ் விஷயம் ஒரு விஷயம் போயிட்டுருக்கா இங்கே ரோஹிணிக்கு. அந்த விஷயத்தில் எல்லா விஷயமும் கூட்டு ஓடப்படுது. இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் பண்ணியிருக்கீங்க, கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுத்துருக்கீங்க அப்படின்றத இதை ப்ரூஃபாக வச்சுட்டு டைவர்ஸ் கேஸில் இது பண்ணுறாங்க. நான் எப்போ கையெழுத்து போட்டு கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறப்போ எப்படி இப்போ நடந்துச்சு, என்ன நடந்துச்சுன்னு அவங்க கன்ஃபியூஸில் இருக்காங்க. அண்ணாமலையும் கையெழுத்து போட்டு கொடுக்குற மாதிரி தெரியுது. என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி இந்த பத்திரத்தெல்லாம் பார்க்குறப்போ எப்படி நடந்துச்சுன்னு கேட்குறப்போ மீனா அந்த மாதிரி உண்மையை சொல்கிறாங்க. இந்த போல் நான் இந்த மாதிரி பார்த்தேன், இவங்க சிந்தாமணியோட பேசிட்டு இந்த மாதிரி வந்துட்டு இருக்கதை பார்த்தேன் மாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படிங்கிறப்போ விஜய் அண்ணாமலை போட்டு அதட்டி கேட்குறப்போ ஆமாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க. அடி பாவி, குடும்பத்தை குட்டிச்சவராக்கிட்டியடி அப்படின்ற மாதிரி அண்ணாமலை கடுப்பாகி அப்படியே டென்ஷன் ஆகி போட்டு அடிக்கிறாங்க. சிந்தாமணி அப்படியே வெறியோட அப்படியே வில்லி மாதிரி உன்னை நம்பினதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டியடி அப்படிங்கிறப்ப அடி போடி விஜயா, நான் என்ன உனக்காக உனக்கு கூட பழகிறதுக்காக அந்த மாதிரி வந்தேன். ஃபஸ்ட்டு உன் குடும்பத்துக்குள்ளே எப்போயாவது பூந்து இந்த இது பண்ணிவிட்டு இந்த வீட்டை வாங்கலானுங்கிறதுக்காக தான் இதுக்கு நான் வந்தேன். அதுக்கு தடையாக இருப்பாங்கன்னு தான் முத்து மீனா தடையாக இருப்பாங்கன்னு தான் அவங்கள நான் எப்படியாவது உங்கள் வீட்டை விட்டு ஒழிச்சிடலான்ட்டு தான் நான் அந்த மீனாவை வச்சு நான் ட்விஸ்ட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். உங்கள் வீட்டில் இருக்கிறதுலே கொஞ்சம் புத்திசாலியானது இவங்க 2 பேரும் மட்டும்தான். அவங்க 2 பேர் தான் இதுக்கு தடையாக இருப்பாங்கன்னு தெரிஞ்சிச்சு எனக்கு. அதனால தான் நான் ஃபஸ்ட்டு அவங்கள வீட்டை விட்டு வெட்டலாம்னு பார்த்தேன். ஆனால் நீ சிக்கிட்ட பார்த்தியா, அது எனக்கு போதும், இனிமேட்டுக்கு இந்த வீடு எனக்கு தான் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு வந்துடுது. இந்த விஷயம் சத்யாவுக்கு தெரிய போகும். அந்த சத்யா இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, சிந்தாமணின்ற ஒருத்தவங்க பண்ணிட்டாங்கிறப்போ யார் சொல்கிற அப்படின்னு ஃபோட்டோ கேட்குறப்போ இவங்க இது எங்கள் அம்மா தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா என்ன சொல்கிற அப்படிங்கிறப்போ ஆமாம் இந்த மாதிரி நாங்கள் பிரிஞ்சிட்டோம் அப்படின்ற மாதிரி அம்மாவுக்கு இந்த விஷயம் இந்த மாதிரி பண்ணுறது அப்பாவுக்கு பிடிக்கல, அதனால் பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்ல வராங்க. அப்புறம் எப்படியோ பேசி என்ன பொண்ணு தான் நமக்கு முக்கியம் அப்படிங்கிறது தெரிய வந்துட்டு எப்படி இருந்தாலும் இவங்க காதலால் திரும்பி உங்கள் வீடு கிடைக்க போகுது. அந்த மாதிரி தான் கொண்டு போகிறாங்க. அப்படி அது எப்படி நடக்குங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.